ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோவே 2 மணி நாளாக வீடியோவே போட முடியல. ஏன்னா வேலையும் அதிகமாக இருக்குது. தீபாவளி வேலை, மாவு அரைக்கிறதும் கெட்டி விட்டு விட்டுறதும் அதிர்ஷ்டம் தட்டுறதும் அதிர்ஷ்டம் கெட்டி விட்டு எல்லாமே குடிச்சிக்கிட்டே இருக்கமா ரெகுலராக. அதனால் வீடியோவே போடவே முடியும், நேரமே இருக்க மாட்டேங்குது. அதில் வெளியில் போகிற பயணமும் போகிறதுக்கு போய் தான் வேண்டியதாக இருக்கா. அதனால் ஒன்றும் போடவே முடியலை. இப்போ போய் சீப்பி முறுக்குக்கு மாவு அரைச்சிக்க சொன்னேன். அந்த சீப்பு முறுக்கு மாவில் வந்து நம்ம 3 பலகாரம் செய்யலாம். ஒரே மாவில் வந்து 3 இது செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீடை செய்யலாம், அப்புறம் சீப்பு முறுக்கு செய்யலாம், அப்புறம் இனிப்பு முறுக்கு செய்யலாம். நான் இப்போ கொஞ்சோண்டு இனிப்பு முறுக்கு வேணுமா கொஞ்சோண்டு பிள்ளைங்களுக்கு, அதனால் கொஞ்சோண்டு இனிப்பு முறுக்கு செஞ்சுக்கலான்னு அந்த மாவில் கொஞ்சோண்டு எடுத்துக்குவோம். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் வாங்கினீங்கன்னா செஞ்சு பார்ப்பீங்கள்ல, அதுக்காக தான் நான் கொஞ்சம் தான் செய்கிறேன். ஏன்னா நம்ம ரெகுலராக பலகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கமா, கெட்டி உருண்டை அதிர்ஷ்டம் ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கமா, அதனால் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். தினமும் நம்ம ஏதோ செய்கிறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான நான் ஒரு 2 கரண்டி தான் எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான ஜாமானை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான ஜீனியை அடித்து வச்சுருக்கேன். ஜீனி நிறையாவும் போடக்கூடாதுங்க. நிறையா போட்டிங்கனாலும் இப்போ எண்ணெயில் போட்டோன்னே செவந்து போயிடும், கடார்னு போயிடும், அழுத்தமாக போயிடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கணும். அரை இனிப்பு தான் போட்டுக்கணும். நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கலாம். பச்சை எள்ளு தான், நம்ம எண்ணெயில் தானே போட போகிறோம், அதனால் பச்சை எள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 50 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தாங்க, ஜீனி மாதிரியே தான். தேங்காய் பால் நிறையா சேர்த்தாலும் முறுக்கு செவந்து போயிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு தான் இருக்கும் பட்டை சேர்த்துக்கிறேன். இந்த பட்டை வந்து நல்லா பொறப்பொறப்பு கொடுக்கும் முறுக்கு. இதை போட்டு நல்லா இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சி மாவு இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு உரலில் வச்சுக்கலாம். எப்படி கையிலே ஒட்டலை பாருங்கள், அந்த மாதிரி கரெக்டாக பிணைஞ்சிக்கிட்டு நான் இந்த மாதிரி சாரணியில் தான் புளிஞ்சிடலாம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் புளிஞ்சி எடுத்துட்டேன். ஒரு 10-15 முறுக்கு தான் இருக்குங்க ரெடி பண்ணினேன். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லாவே வந்துருக்கு பாருங்க, அருமையாக வந்துருக்கு. இந்த சொரசொரப்பெல்லாம் அடங்கினதுக்கு பிற்பாடு நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொறன்னு சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் பைத்தம்பருப்பு வறுத்து போட்டிருக்கோம்ல, நல்லா வாசமாக நல்லா இருக்கும். முறுக்குமாவே சும்மா சாதாரண முறுக்குமாவே அருமையாக இருக்குங்க. நிறைய பேர் முறுக்கு புளிஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. முறுக்கு புளிஞ்சு அது பார்சலில் போடவே முடியாதுங்க. உடஞ்சி போயிடும், பொறன்னு கொட்டி போயிடும். அது அதிர்ஷ்டம் கெட்டி விட்டா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். முறுக்கு ஒன்றையும் செஞ்சு கொடுக்க முடியாது. மற்றபடி சோமாசா செஞ்சு தரீங்களான்னு கேட்குறீங்க, அதுவும் செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் 2-3 பேர் வேணுங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், நானும் பாப்பாவும். அதனால் அதெல்லாம் செய்ய முடியாது. மாவு தர்றேன், தட்டுப்படாமல் மாவு தருவேன். ஆனால் முன்னாடியே நீங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும், அப்போ தான் கொடுக்கலாம். இப்போயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எல்லாத்தையும் நான் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே எவ்வளவு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா மழைக்காலம் வர ஆரம்பிச்சிட்டு அரிசியெல்லாம் காய வச்சு ரெடி பண்ணணும். அதுக்காக முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. அதிரச மாவு, முறுக்கு மாவு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிப்போம். சீப்பு முறுக்கு மாவு, கடல மாவு எல்லாமே காய வச்சு அரைக்கிறது இல்லை, அதனால தான் கஷ்டம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. மாவு நம்ம நல்லா ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போடையில் முறுக்கு பிரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். சும்மா மாவு அரைச்சிட்டு இருந்தாங்களா, செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி, அதனால் செஞ்சிடலாம். ஒரு 10 முறுக்கு சாயந்தரம் வந்து கடையிலேருந்து வந்து சாப்பிடுவாங்க. அருமையாக இருக்குது பாருங்க முறுக்கு.
இந்த முறுக்கு மாவு வேணால் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். சீப்பு முறுக்கு மாவுன்னு வாங்கினீங்கன்னா 3 பலகாரம் செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்கேன். அது இல்லை நானே ரெடி பண்ணிக்கிறேன், நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு எடுத்துக்கிட்டு 100 பருப்பு எடுத்துக்கோங்க, பாசி பருப்பு. அதை நல்லா செவக்க வறுத்துருங்க. வறுத்துட்டு அதில் போட்டு அந்த அரிசியோடு போட்டு சீப்பு முறுக்குன்னு சொன்னீங்கன்னா மிஷின்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுலேயே சீப்பு முறுக்கு செஞ்சுக்கலாம், சீடை செஞ்சுக்கலாம், 3 பலகாரம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மாவு அரைச்சிங்கன்னா சூப்பராகவே வந்திருக்குதுங்க. நீங்கள் செய்ய முடியாதீங்க நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே எதாக இருந்தாலும் சொல்லி வாங்கிக்கோங்க. அப்போ தான் எல்லாேருக்கும் நான் கொடுக்க முடியும். 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கன்னா தான், ஆர்டர் போட்டிங்கன்னா தான் நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடினாலும் உங்கள் கைக்கு வந்து சேரணும்ல. அதனால் நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடியே வர்றது மாதிரி நாங்கள் எல்லா பார்சலுமே பண்ணிவிடுவோம். இப்போ நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, நிறையா ஆர்டர் வாங்கி வச்சுருக்கோம். மற்றபடி இருக்கிற நீங்களும் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாவு ரெடி பண்ணுவோம். ஒரு முறுக்கம் உடச்சி பார்த்துடலாமா? சூப்பராக இருக்கா? நல்லா பொறன்னு நல்லாயிருக்கும். அதேமாதிரி நான் சொன்ன அளவை நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக போட்டுங்க. ஜீனியும் அதிகமாக போட்டுறாதீங்க, தேங்காய் பாலும் அதிகமாக ஊற்றிடாதீங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு என்ன செய்யணும்னு நாளைக்கு எடுத்து போடுறேன். பாய்.